ஹாய் குட்டீஸ். அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் வசனத்திலேருந்து தான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, மார்க் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, 6 நாளைக்கு பின்பு யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு மலைக்கு போகிறார். பிள்ளைங்களா, தனியாக ஜெபிச்சுட்டு வரதுக்காக போகிறார். ஆமாம், நாம் அப்படிலாம் ஜெபிச்சோம்னா உண்மையாகவே அவர் யாரோட செஞ்சிருக்கிறார், தேவனோடு பேசுகிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தன் தந்தையோடு பேச போகிறார். அப்படி அவர் போய் பேசிகிட்டு இருக்கப்போ அவருடைய உடைகள்லாம் வெண்ணிறமாக பயங்கரமாக பளிச்சுன்னு ஆகிடுது பிள்ளைங்களா. அப்போது இந்த யாக்கோபு யோவான் பேதுரு பார்க்குறாங்க. ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணுறதை உத்து பார்க்குறப்போ அவர் எலியாக்கிட்டேயும் மோசேக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காரு. உடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளோ வெண்மையாக இருக்காங்க 3 பேரும், என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவர்கள் மனக்கண்கள் மறக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, இயேசுவானவர் இறங்கி வரப்போ உடனே பேதுரு தானே எல்லாத்துலேயும் முந்தி போவார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரு பிள்ளைங்களா, பேதுருவும் யாக்கோபும் யோவானுக்கும் கூட அவர் என்ன சித்தத்தினால இங்கே வரவழைக்கப்பட்டார், எதற்காக இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறார், அந்த எண்ணெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவை அன்னன்னைக்குரிய சாப்பாடு, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில தான் அவங்க 3 பேர் இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய சித்தம் எது தெரியுமா, இந்த பாவப்பட்ட மக்களை, அதாவது அவங்க துக்கப்பட்ட மக்களை, துயரப்பட்ட மக்களை மீட்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, எலியோட மோசேயோடலாம் பேசிட்டு தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இங்கே வந்தார். அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 4 பேருமே கீழே போயிடுறாங்க. பாரு குட்டீஸ், கடவுளுடைய வார்த்தையை நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொறுப்பை செய்து முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்த வேலையை செய்து முடித்தாதான், அப்பாடா என்கிட்ட கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செய்து முடிச்சிட்டேன். அதை தான் பிள்ளைங்களா, இயேசுவானவருக்கு தன் தந்தை கொடுத்த பொறுப்பை என்ன பண்ணார், சீரும் சிறப்புமாய் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணார், ஜெயிச்சார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும், வீட்லேயும் சரி வெளியிலும் சரி இந்த உலக காரியங்களிலும் சரி நாமக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும், அதை ஏனோ தானோன்னு செய்யாமல் உதாசீனப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை எப்படி இயேசுவானவர் நிறைவேற்றினாரோ, நமக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கிற பணி நம்மளுடைய பணி. அதை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா? பாய் குட்டீஸ்.